அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கானாசு என்று அழைக்கப்படும் கானா சுப்பிரமணியம் அவர்களின் நாவல் பொய்த்தேவு, 2ஆம் பகுதி, அத்தியாயம் 6. ராயர் குடும்பம். சாத்தனூர் ராயர் குடும்பத்தையும் சோமசுந்தர முதலியாரையும் சேர்த்து பிணைத்து பிரம்மதேவன் அறுபடாத அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சு போட்டிருந்தான் போல இருந்தது. மாஜி வேலைக்கார பயலையும் மாஜி எசமானரையும் அவன் ஒரே தராசில் 2 தட்டுகளாக வைத்து எடை போட்டு கழித்தான் போலும். ஒரு தட்டு ஏற ஏற மற்ற தட்டு கீழே தாழ்ந்து கொண்டே வந்தது. பாழும் தெய்வத்துக்கு இதிலே என்ன திருப்தியோ யாருக்கு தெரியும்? பாழும் விதி என்று சொல்வதை தவிர வேறு எவ்வித காரணமும் கண்டு சொல்லிவிட முடியாது. இந்த மாதிரி நிலைமை மாறிக்கொண்டு இருந்ததற்கு சோமசுந்தர முதலியாருடைய செல்வமும் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் ஓங்கி விருத்தியாகிக் கொண்டு இருந்தன. சாம்பமூர்த்தி ராயருடைய செல்வம் நாளுக்கு நாள் சனித்துக் கொண்டு இருந்தது. சீர் சிறப்பு செல்வாக்கு எல்லாம் செல்வத்தை பொறுத்துத்தானே, அவையும் குறைந்து கொண்டு இருந்தன. முதலியாருக்கு செல்வம் பெருக பெருக ஊரார் அந்த செல்வத்துக்கெல்லாம் ஆதி காரணமாக அஸ்திவாரமாக அமைந்து இருந்தது ராயருடைய பணம்தான் என்பதை மறந்து கொண்டு இருந்தார்கள். ஊரார் மறந்தால் என்ன, சோமசுந்தர முதலியார் அதை தம் ஆயுள் உள்ள வரையில் மறக்கவே இல்லை. பெரும் பணக்காரர்கள் ஏழைகளாகிக் கொண்டிருக்கும் காட்சி மிகவும் பரிதாபகரமான காட்சி. பார்ப்பவர்களுடைய உள்ளங்களை உருக்கக்கூடியது. பணக்காரன் திடீரென்று ஒரு இரவிலே ஏழையாகி விட்டாலும் பாதகமில்லை. ஏதோ முதலில் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு விட்டு சமாளித்துக் கொண்டு விடுவான். பிறகு வாழ்நாட்களிலே பெரும் பகுதி பாக்கி இருக்கும். அந்த நாட்களில் ஏழையானாலும் பெருந்தன்மையாக கௌரவத்துடன் மரியாதையை விட்டுக் கொடுக்காமல் உயிர் வாழலாம். ஆனால் பணக்கார குடும்பம் நாளுக்கு நாள் சனித்துக் கொண்டு வருகிற நிலைமையிலே படுகிற கஷ்டம் சொல்லி மாளாது. படிப்படியாக இறங்கி வருகிற குடும்பத்திலே குடும்பம் ஒரு படியிலே நிலைத்து சிறிது நின்று மூச்சு விட்டு அப்பாடா என்று ஓயும் முன் இன்னொரு படி இறங்கிவிடும். அந்த படியிலே சமாளித்து நிமிர்வதற்குள் அடுத்த படியிலே கால் வைத்தாகிவிடும். கீழே போகிற வேகமும் இந்த நிலைமை எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பதும் அவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தார்கள் என்பதை பொறுத்தவை. சாம்பமூர்த்தி ராயர் மிகவும் நல்லவர், தூய்மையான எளிய உள்ளம் படைத்தவர். தான தர்மங்கள் செய்வதே பொருள் படைத்தவரின் கடமை என்று எண்ணுபவர். ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதே மனிதனாக பிறந்ததன் பயன் என்று நினைப்பவர். இரக்கமான மனசுள்ளவர். பிறர் துன்பம் துடைக்க அவர் துடித்துக் கொண்டே இருந்தார். நன்றாக படித்தவர். அந்த காலத்திலே BA படித்து தேர்ச்சி பெற்றவர். நல்ல உத்தியோகத்திலே சேர்ந்திருக்கலாம், சேர்ந்தவர்தாம். ஆனால் சேவக விருத்தி வேண்டாம் என்று ஒதுங்கி விட்டார். மாமனார் ரங்காராவ் இறந்தவுடன் எல்லா கவலைகளையும் விட்டுவிட்டு நிஷ்காமியமாக வாழ்க்கை நடத்தி அதை பரத்துக்கு பூரண சாதனமாக வைத்துவிட வேண்டும் என்று எண்ணினார். தான தர்மங்கள் செய்வதிலே பெயர் பெற்ற குடும்பம் அது. சாம்பமூர்த்தி ராயர் எசமானராக வந்தவுடனே நியம நிஷ்டைகள் பூஜை புரஸ்காரங்கள் அதிகரித்தன. சாத்தனூர் சர்வமானிய அக்ரஹாரத்திலே இருந்த ராயர் வீட்டிலே. கங்காபாய் புண்ணியவதி. ரங்காராவின் பெண்ணாய் பிறந்தவளுக்கு நியம நிஷ்டைகள், தான தர்மங்கள், பூஜை புரஸ்காரங்கள் அலுக்குமா சலிக்குமா? கணவனுக்கும் மனைவிக்கும் உலக விவரங்களிலே அனுபவமோ ஈடுபாடோ சிரத்தையோ அவ்வளவாக இல்லை. பணம் என்றாலே துச்சமாக கருதியவர்கள் அவர்கள். துச்சம் என்று சொல்லுவது வாய்ப்பிசகு. உண்மை வாழ்க்கை வழிகளுக்கெல்லாம் எதிரி என்று பணத்தை கருதினார்கள் அவர்கள். பணத்தையே லட்சியமாக கொண்டு வாழ்ந்த மற்ற சாத்தனூர் வாசிகளை பற்றி அவர்கள் ஐயோ பாவம் மூடர்கள் என்று எண்ணினார்கள். அவர்களுக்கும் கண் திறக்க அருளேன் என்று தங்கள் ஈசனை பிரார்த்தித்தனர். அவர்கள் இருவருடைய சிந்தனைகளும் ஆத்மீகமான ஒரு நினைவிலே, தெய்வம் என்கிற ஒரு தத்துவத்திலே, புண்ணியம் காரணமாக மோட்சமுண்டு என்கிற ஒரு லட்சியத்திலே சென்று லயித்து இருந்தன.
இந்த வாழ்க்கையை பொருட்டாக கருதவே இல்லை அவர்கள். இது பின்னால் வர இருந்த ஒரு நித்தியமான வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்க்கும் வழியே தவிர வேறல்ல என்று எண்ணினார்கள். இந்த வழியே நேரே நடந்து அந்த லட்சியத்தை எட்ட வேண்டுமே என்கிற ஒரே கவலைதான் அவர்களுக்கு. தம்பதிகள் இருவருமே இப்படி பைத்தியமாக இருந்ததுதான் ஆபத்தாகிவிட்டது. ஒருவர் சற்று கெட்டிக்காரத்தனமாக வாழ மனசு வைத்திருந்தால் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். அவர்களுடைய அகக்கண்களுக்கு எதிரே சதா பாண்டுரங்கன் வட்டமிட்டு கொண்டு இருந்தான். அவர்களுடைய அகக்காதுகளிலே ஜே ஜே விட்டல் என்கிற இன்ப கீதம் ஓயாமல் ஒழியாமல் ஒலித்துக் கொண்டு இருந்தது. அதை தங்கள் பாக்கியம் என்றே அவர்கள் கருதினார்கள். கடவுள் அவர்களை பற்றி என்ன நினைத்தாரோ அது யாருக்கும் தெரியாது. ஆனால் சாத்தனூர் வாசிகள், அதிலும் முக்கியமாக உடையவர்கள், அவர்களை பைத்தியக்காரர்கள் என்றுதான் நினைத்தார்கள். இன்னொன்றும் ஊர்க்காரர்களுக்கு மிகவும் தெளிவாக தெரிந்தது. அவர்களை அவர்களுடைய லட்சியம் நெருங்கிக் கொண்டு இருந்ததோ இல்லையோ யாருக்கும் தெரியாது. ஆனால் சிறுக சிறுக லட்சுமி தேவி அவர்களிடமிருந்து நகர்ந்து கொண்டு இருந்தாள். இது எல்லோருக்குமே தெளிவாக தெரிந்தது. ரங்கராவ் இறந்த போது முன்னிருந்தது போல ஏராளமான செல்வம் வைத்துவிட்டு போகவில்லையே தவிர, ஊரிலே பணக்காரர்கள் வரிசைகளிலே முதல் வரிசையில் சாம்பமூர்த்தி ராயர் இருப்பதற்கு போதியது வைத்துவிட்டுத்தான் போனார். நிலப்புலன்கள் ஏராளமாகவே இருந்தன. சாம்பமூர்த்தி ராயருக்குத்தான் நிர்வாக திறமை போதவில்லை. பரலோக நினைவுகளை சிறிது அகற்றி வைத்துவிட்டு இகலோக காரியங்களை கவனித்து செய்திருந்தாரானால் ஆதியிலேயே நிலைமை சீர்பட்டு இருக்கும். மீண்டும் பரத்து சிந்தனைகளை கவலை இல்லாமல் விட்ட இடத்தில் தொடங்கி இருக்கலாம். அது சாம்பமூர்த்தி ராயருக்கு சாத்தியமில்லாது இருந்ததுதான் அவர் துர்பாக்கியம். கங்காபாயின் கல்யாணத்துக்காக ரொக்கமாக பல பேரிடமிருந்து பல பெரிய தொகைகள் கடன் வாங்கி இருந்தார் ரங்கராவ். பெரும் வட்டிதான். குறைவாக இருந்த வட்டி 2 வட்டி. அந்த கடன்களுக்காக என்று வருஷா வருஷம் தவணை தவறாமல் வட்டி தொகைகள் செலுத்தி வருவதே சிரமமாக இருந்தது சாம்பமூர்த்தி ராயருக்கு. உரிய தவணையில் வட்டி தொகை செலுத்த மாட்டாமல் அந்த தொகைக்கும் வட்டி செலுத்த ஒப்புக்கொண்டு பத்திரங்கள் எழுதி கொடுத்து கொண்டு வந்தார் ராயர். 12-15 வருடங்களில் குடும்பம் கடன் சுமை தாழாமல் தத்தளிக்க தொடங்கியது. வேறு என்ன செய்வது என்று அறியாமல் ராயர் சாமர்த்தியமாக தமக்கு இருந்த நிலப்புலன்களில் பாதிக்கு மேல் விற்று கடன்களை எல்லாம் பூராவும் கொடுத்து தீர்த்து விட்டார். இதை ஆரம்பத்திலேயே செய்திருந்தாரானால் எவ்வளவோ நன்றாக இருந்து இருக்கும். அது செய்ய தெம்பில்லாது போன குற்றம் ஆஸ்திகளில் பாதிக்கு மேல் இழந்து விட்டார். பணம் புரளுவதற்கு ஒரு வழி கண்டுபிடித்த உடனே அந்த வழியை ஒரு திட்டமில்லாமல் பின்பற்ற தொடங்கி விட்டார். பணம் தேவையானால் சிறு தொகை கூட கடன் வாங்க மாட்டார். கடனால் தான் மிராசுதார் வீணாகிறான் என்று ஆராய்ச்சி செய்து முடிவு கட்டிவிட்டு சொல்ப பணம் தேவையானால் கூட நிலத்தை விற்று பணம் பண்ணுவது என்று ஆரம்பித்தார். தம் கையிலே பணம் தட்டவே கூடாது. வீட்டிலே தினம் 40-50 பேர் புரோகிதர்களும் விருந்தாளிகளும் சாப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். தேகி என்று வந்து கெட்டவனுக்கு காசோ பணமோ அரிசியோ நெல்லோ அள்ளி கொடுக்க வேண்டும். இப்படி எல்லாம் எண்ணிக்கொண்டு எண்ணியபடி நடக்கவும் முயன்ற சாம்பமூர்த்தி ராயரின் நிலங்கள் சிறிது சிறிதாக குறைந்தன. 30 வருஷங்களில் சாம்பமூர்த்தி ராயர் சாத்தனூரிலே இருந்த சாதாரண மிராசுதாரர்களில் ஒருவராகி விட்டார். இந்த 30 வருஷங்களில் அவர் மனைவி கங்காபாய் 3 குழந்தைகளுக்கு தாயானாள். மூத்த பிள்ளை கல்யாணமாகி 8 வருஷங்களுக்கு பிறகு பிறந்தது. இரண்டாவது பெண். மூத்த பிள்ளைக்கு பிறகு 4-5 வருஷங்கள் கழித்து பிறந்தது. மூன்றாவது பிள்ளை இளையவன். இந்த 3 குழந்தைகளிலே 30 வருஷங்களுக்கு பிறகு உயிருடன் இருந்தது கடைசி பிள்ளை ஒன்றுதான். மூத்த பையன் 17-18 வயசில் BA பரீட்சைக்கு பணம் கட்டிய பிறகு ஒரு நாள் ஆற்றிலே வெள்ளம் வந்திருக்கிறது. நீந்தலாம் என்று போனவன் நீரிலே முழுகி இறந்து விட்டான். இரண்டாவது பிறந்த பொண்ணும் சோனு என்று பெயரிட்டு இருந்தார்கள். அதற்கு அநேக வருஷங்கள் வெகு செல்வமாக இருந்து வளர்ந்து விட்டது. மிஞ்சியது கடைசி பிள்ளை சுப்பிரமணிய ராவ் மட்டுமே. அவன் தன் பெற்றோர்களின் கண்ணுக்கு கண்ணாக கண்ணின் மணியாக வளர்ந்து பெரியவனாகிக் கொண்டு இருந்தான்.
பணம் என்கிற விஷயத்திலே மட்டுமன்றி இந்த மாதிரி அன்பு விஷயங்களில் கூட தெய்வம் அவர்களை எல்லா விதங்களிலும் சோதித்தது. ஆனால் இதனால் எல்லாம் அவர்களுடைய தெய்வ பக்தி அதிகரித்ததாக தெரிந்ததே தவிர குறைந்ததாக தெரியவில்லை. அந்த குடும்பத்தினுடைய கஷ்டங்களுக்கு சிகரம் வைப்பது போல ஒரு நாள் கங்காபாய்க்கு, அப்போது வயசு 42 இருக்கும், மார் வலிக்கிறது என்று படுத்த கங்காபாய் அதற்கு பிறகு எழுந்திருக்கவே இல்லை. 12 மாசங்களுக்கு சற்று அதிகமாகவே படுத்த படுக்கையாக கிடந்துவிட்டு கடைசியில் கணவன் மடியிலே தலை வைத்தபடியே உயிர் நீத்தாள். தனியாக விடப்பட்ட சாம்பமூர்த்தி ராயருடைய தெய்வ பக்தி இந்த சோதனையும் தாண்டி நிலைக்கக்கூடியதாக இல்லை. சில காலம் ஆட்டம் கொடுத்து விட்டது. செய்ய வேண்டிய காரியங்களையெல்லாம் செய்தானதும் கையிலே 5000 சொச்சம் ரூபாயுடன் தஞ்சாவூருக்கு கிளம்பி விட்டார். அங்கே வாழ்க்கையிலே புது வழிகளிலே பிரவேசித்து குடியும் கூத்தியுமாக மனசுக்கு சமாதானம் கிடைக்குமா என்று ஆராய்ச்சி செய்ய புகுந்து விட்டார். ஆனால் அதிலேயும் அவர் நிலைக்கவில்லை. அவர் மனசுக்கு அதிலெல்லாம் சாந்தி கிடைக்கவில்லை. சில வாரங்கள் தஞ்சாவூரிலே அல்லாடி தெரிந்துவிட்டு மீண்டும் சாத்தனூருக்கு திரும்பி ஜே விட்டலவில் ஐக்கியமாகி விட்டார். இந்த ஷஹீனத்தை ஆரம்பம் முதல் அறிந்து கவனித்து வந்த சோமசுந்தர முதலியாருடைய மனசு என்ன பாடுபட்டிருக்கும் என்று ஒரு வகையாக ஊகிக்கலாமே தவிர சொல்ல முடியாது. ராயர் குடும்பத்தின் உதவி இல்லாதிருந்தால் தம்மால் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்க முடியாது என்பது சோமசுந்தர முதலியாருக்கு தெரியாத விஷயம் அல்ல. ஒரு வினாடி கூட அதை அவர் மறந்தவர் அல்ல. சாத்தனூரில் வசித்த வரையில் அதை அவரால் ஒரு வினாடி கூட மறந்து இருக்க முடியாது. குழந்தை பருவத்து பழமை தெய்வங்கள் பலவற்றினின்றும் கத்தரித்துக் கொண்டு விடுதலை பெற்று விட்டார் அவர். ஆனால் நன்றி என்கிற பண்டை தெய்வம் ஒன்று அவர் உள்ளத்தை பிடித்து ஆட்டி வைத்தது. கொடுங்கோல் ஆட்சி செலுத்தியது அவர் சிந்தனைகளிலே. ராயர் குடும்பம் எப்படி போனால் என்ன என்று அவரால் சும்மா இருந்து விட முடியவில்லை. அவரும் அவர்களுடன் சேர்ந்து கஷ்டப்பட்டார் என்று சொல்லுவது மிகையாகாது. சாத்தனூர் கடை மூலம் பொருள் சேர ஆரம்பித்த காலத்திலே கடைக்கு முதல் போட்டு தந்தவர் ராயர்தாம் என்பதை மறந்து விடாமல் அவர் அந்த மூலதனம் 1000 சொச்சத்தையும் அவரிடம் திருப்பி தந்துவிட முயன்றார். ஆனால் ராயர் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். நீ எவ்வளவு செய்திருக்கிறாய் எங்கள் குடும்பத்துக்கு, இதுதானா பிரமாதம் என்றார். கங்காபாயும் சோமு முதலியாரை கோபித்துக் கொண்டாள். நாங்கள் கொடுத்து நீ வாங்கிக் கொள்ள கூடாதா? அவ்வளவு ஏழையாகவா போய்விட்டோம் நாங்கள்? கங்காபாய் சொன்ன வார்த்தைகள் முதலியாரின் மனசிலே சுருக்கென்று தைத்தன. பேசாமல் வந்து விட்டார். ஆனால் ராயர் குடும்பத்தை பற்றி கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் வரையில் தாம் சாத்தனூர் கிராமத்துக்கும் பழமை என்கிற ஒரு பிணைப்புக்கும் அடிமைப்பட்டு இருந்தே தீர வேண்டும் என்று அந்த வினாடியிலே அறிந்து கொண்டார் அவர். ராயர் குடும்பம் படிப்படியாக இறங்கிக் கொண்டு இருந்தது என்பதை அறிந்து இருந்தார் முதலியார். அது இன்னும் இறங்காமல் பார்த்து கொள்ள முதலியாரால் முடியும். ஒரு வருஷம் ராயர் எவ்விஷயத்திலும் குறுக்கிடாமல் வீட்டு நிர்வாகம் பூராவையும் அவரிடம் ஒப்பித்து விடுவாரேயானால் நிலைமை ஓரளவு சீர்படுத்திவிட தம்மால் முடியும் என்று நினைத்தார் சோமசுந்தர முதலியார். ஊரார் கேலிதான் செய்வார்கள். வேலைக்காரனாக இருந்தவனை எசமானனாக ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று பரிகாசம்தான் செய்வார்கள். ஆனால் தெய்வத்திடம் இருந்த நம்பிக்கை ராயருக்கு சோமுவிடம் இல்லை. தவிரவும் ஏழையாகிவிட போகிறோமே என்கிற பயமே ராயருக்கு உதித்தது என்று சொல்ல முடியாது. ஏழ்மை என்பது பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்றே அவர் எண்ணவில்லை. தினசரி கஷ்டங்களை மட்டும் உணர்ந்து அவ்வப்போது அவற்றிற்கு ஏற்ற பரிகாரம் தேடி சமாளித்துக் கொள்ள முயன்று கொண்டு இருந்தார். அவர் நிலைமை அவருக்கும் அவர் மனைவி உயிருடன் இருந்த வரையில் அவளுக்கும் தவிர மற்றவர்கள் எல்லோருக்கும் தெளிவாக தெரிந்து இருந்தது. நிலைமையை உணர்ந்து இருந்தால் கூட சாம்பமூர்த்தி ராயர் அதை வெகுவாக பாராட்டி இருக்க மாட்டார் என்பது நிச்சயம். நிலைமை சீர்திருந்துவதற்காக சோமுவை கூப்பிட்டு, என்னால் முடியவில்லையப்பா, நீ நிர்வகித்துக் கொடு என்று சொல்லி இருக்க மாட்டார் என்பது அதை விட நிச்சயம். சோமுவாக போய் கேட்டு இருந்தால் கூட சம்மதித்திருக்க மாட்டார். பழைய கௌரவம், தன்மதிப்பு இவற்றையெல்லாம் விட்டு கொடுக்காமல் போடா அடிமை பயலே என்று சொல்லாமல் சொல்லி வெளியே துரத்தி இருப்பார். மளிகை மர்ச்சன்ட் சோமசுந்தர முதலியார் அவர்களுக்கு
சாம்பமூர்த்தி ராயருடைய அசட்டுத்தனத்தை நினைக்க நினைக்க ஆத்திரம் மூண்டது. கோபம் கோபமாக வந்தது. முதுகிலே 2 வைத்து பல்லை இழித்துக் கொண்டு நின்ற அந்த பாண்டுரங்க விக்கிரகத்தை பிடுங்கி ஆற்றிலே எரிந்து விடலாமா என்று இருந்தது. மனிதனுடைய அசட்டுத்தனத்தின் சிகரம் அந்த விக்கிரகம் என்று எண்ணினார் சோமு முதலியார். ஆனால் கோபத்தையும் ஆத்திரத்தையும் அடக்கிக் கொண்டு ராயர் குடும்பத்துக்கு தம்மாலான உதவியெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள சித்தமாக இருந்த வரையில் செய்தார். ரகசியமாக பண உதவி, வெளிப்படையாக ஆள் உதவி எல்லாம் செய்தார். கங்காபாய் சீக்கில் விழுந்த காலத்தில் எல்லாம் சோமு முதலியார் நன்கு உதவ முடிந்தது. அவருடைய புது பேபி ஆஸ்டின் காரும் அதன் டிரைவரும் எந்த நிமிஷத்திலும் தேவையானாலும் கும்பகோணம் போய் டாக்டரை அழைத்து வரவும் மருந்துகள் வாங்கி வரவும் தயாராக சாம்பமூர்த்திராயர் வீட்டு வாசலிலேயே காத்து கிடந்தன. வெளியே போக வர என்று ஒரு ஆள் போட்டு அவனுக்கு சம்பளமும் முதலியார்தாம் கொடுத்தார். டாக்டர் பில்கள், மருந்து பில்கள் இவற்றில் பாதிக்கு மேல் சாம்பமூர்த்திராயர் வரையில் எட்டவே எட்டா. முதலியாரே கொடுத்து விடுவார். மற்றபடி எவ்வளவு முக்கியமான அலுவல் காத்திருந்தாலும் காலையில் வீட்டை விட்டு கிளம்பியதும் முதல் காரியமாக அக்ரஹாரத்துக்கு போய் அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்று விசாரித்து விட்டு 5 நிமிஷம் ராயருடன் பேசிக் கொண்டிருந்து விட்டுத்தான் கிளம்புவார். இரவு திரும்பும் போதும் 12 மணியாக இருந்தாலும் ராயரை பார்க்காமல் வீடு திரும்புவது இல்லை. அக்ரஹாரத்திலே பல பேருக்கு ராயர் குடும்பத்துடன் எவ்வித சண்டையும் இல்லை. ஆனால் குணாதிசயங்களில் அவர்கள் வெகுவாக மாறுபட்டிருந்த காரணத்தால் நட்பும் அதிகம் இல்லை. ஏதோ பழகுவார்கள், அவ்வளவுதான். ராயர் மனைவி சீக்காக விழுந்து விட்ட பிறகு ஒரு கரை ஐயரையும் அவர் குடும்பத்தையும் தவிர வேறு யாரும் ராயர் குடும்பத்துடன் அதிக தொடர்பு வைத்துக் கொள்ளவும் இல்லை. அவரிடம் அதிக அக்கறை காட்டவும் இல்லை. ஏதோ எதிர்ப்பட்ட இடத்தில் விசாரிப்பார்கள். அக்ரஹாரத்திலே இருந்த 2 டஜன் பாட்டிமார்களிலே முறை வைத்துக் கொண்டது போல தினம் ஒருத்தி வந்து கங்கா எப்படி இருக்கா என்று விசாரித்து விட்டு போவாள். அவ்வளவுதான். விஷயம் தெரியாத இளவெட்டுக்கள், அக்ரஹாரத்து சாக்கடை புழுக்கள் இவர்கள். சோமு முதலியார் ராயர் வீட்டுக்கு தினம் காலையிலும் மாலையிலும் அக்கறையாக வந்து விசாரித்து விட்டு போவதை பற்றி கேலி செய்தார்கள். ராயர் அம்மாவை விசாரிக்க முதலிப்பையில் போயிட்டு வர்றாண்டா என்பார்கள். அவர்கள் வார்த்தைகளும் அவற்றை தொடர்ந்து தோன்றிய கண் சிமிட்டல்களும் வாழ்க்கையிலே புனிதமான எல்லாவற்றையுமே தெய்வங்களையே கேலி செய்வது போல் இருந்தன. இந்த சாக்கடை புழுக்களின் தகப்பன்மார்களுக்கு விஷயம் தெரியும். ஆனால் சொல்லி இந்த கேலியை நிறுத்த வேண்டியது அவசியம் என்று அவர்கள் மூளையில் உதயமாகவில்லை. இந்த மாதிரி பேசுகிறார்கள் என்பது சோமு முதலியாரின் காதில் ஒரு நாள் நள்ளிரவில் அவர் அக்ரஹாரத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது விழுந்து விட்டது. நேரே காதால் கேட்டிராவிட்டால் அவர் நம்பியே இருக்க மாட்டார். இதை ஏதோ அசிங்கத்தை காலால் மிதித்து விட்டவர் போல் ஓர் அருவருப்புடன் கூனி குறுகி கூசிக்கொண்டு நடந்து போய் தம் வீட்டை அடைந்தார். சாத்தனூரை விட்டு தப்பி ஓடிவிட வேண்டும் என்கிற சிந்தனை அவர் உள்ளத்திலே என்றுமில்லாதபடி வலுவு பெற்றது. ஆனால் மறுநாள் எழுந்தபோது அவர் தமக்குள்ளேயே நினைத்து பார்த்தார். நான் கூட வாலிபத்திலே அந்த அம்மாளை பற்றி ஒரு விதமாக எண்ணியது உண்டே என்று சொல்லிக் கொண்டார். அடுத்த வினாடியே மகா பாவம், அபச்சாரம் என்று தம் குற்றத்தை, கற்பனை குற்றத்தை இவ்வளவு நாள் கழித்துத்தான் கண்டறிந்தவர் போல தமக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார். அன்று காலை வழக்கம் போல ராயர் வீட்டிலே விசாரிக்க போன போது கங்காபாய் இரவிலே இறந்து விட்டாள் என்று தெரிய வந்தது. சாம்பமூர்த்தி ராயர் தஞ்சைக்கு போனது பற்றி தனியாக விடப்பட்ட அவர் மகன் சுப்பிரமணிய ராவ் வெகுவாக தவித்தான். அப்பொழுது அவன் கும்பகோணம் காலேஜில் BA வகுப்பில் 2வது வருஷம் படித்துக் கொண்டு இருந்தான். அந்த வருஷம் பணம் கட்டி பரீட்சைக்கு போக வேண்டும். அவனுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி காலேஜ் சம்பளம் கொடுத்தும் மற்றபடியும் சாம்பமூர்த்தி ராயர் திரும்பும் வரையில் ஆதரித்தவர் சோமசுந்தரம் முதலியார்தாம். சுப்பிரமணிய ராவ் மிகவும் நல்ல பையன், படிப்பிலே கெட்டிக்காரன், விஷயம் தெரிந்தவன், அடக்கமுள்ளவன். முதலியாருடைய பையன் நடராஜனுக்கு 2 வயசு மூத்தவன். நடராஜனும் கும்பகோணம் காலேஜில் அந்த வருஷம்தான் சேர்ந்து முதல் வகுப்பில் படித்துக் கொண்டு இருந்தான். இவர்கள் இருவரும்
நண்பர்களானால் நன்றாக இருக்கும் என்று முதலியார் நினைத்தார். ஆனால் பையன்கள் அப்படி நினைக்கவில்லை. சுப்பிரமணிய ராவுக்கு ஆக்ஷேபம் இல்லை. ஆனால் நடராஜனுக்கு அவனை கண்டாலே பிடிக்கவில்லை. இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.